ஸ்ரீ தேவி பாகவதம் 228ஆம் பகுதி. கங்கையின் வடிவமும் தியானமும் துதியும். நாரத மாமுனிவரே, கங்கையை தியானிப்பதும் துதிப்பதும் பெரும் பயனை கொடுக்கும். கங்கையின் நாமங்களையும் அதன் பெருமைகளையும் கூறுவதுதான் துதித்தலாகும். கங்கையை நினைப்பதுதான் தியானமாகும். வெள்ளை தாமரையின் நிறத்தை உடையவளே, பாப நாசினியே, பதிவிரதையே, தூய ஆடைகளை உடுத்தியவளே, சந்திரனை போன்ற ஒளி மிக்கவளே, நாராயண பிரியையே, சாந்தவதியே, சௌபாக்கியவதியே, சந்தான சுந்தரியே, மனோகரியே, பிரகாசவதனியே, குங்குமமும் மருதாணியும் இட்டவளே, தேவர்களும் முனிவர்களும் வணங்குபவளே, மோட்சத்தை தருபவளே, பாவங்களை ஏற்பவளே, பக்தர்களுக்கு இனியவளே, உன்னை நமஸ்கரிக்கிறேன். இவ்வாறு தியானித்து துதித்தல் வேண்டும். 228ஆம் பகுதி நிறைவடைந்தது.